சாயி ராமாயணம் அத்தியாயம் 48 சந்தேகிகளுக்கும் அருள். சபட்நேகர் பாபாவின் பாதங்களில் தலையை வைத்து வணங்கிய போது பாபா தம்முடைய கையை சபட்நேகரின் தலையின் மேல் வைத்தார். சபட்நேகர் பாத சேவை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது ஆடு மேய்க்கும் பெண்ணொருத்தி அங்கு வந்தாள். வந்தவுடன் உட்கார்ந்த நிலையில் பாபாவின் இடுப்பை மும்மரமாக பிடித்துவிட ஆரம்பித்தாள். வழக்கம் போல பாபா அவளுடன் பேசுவதற்கு தொடங்கினார். பேச்சின் அற்புதம் என்னவென்றால், சபட்நேகர் அதை உன்னிப்பாக கேட்க கேட்க எழுத்துக்கெழுத்து அது தம்முடைய கதை என்பதை அறிந்தார். ஆடு மேய்க்கும் பெண் அவ்வப்பொழுது ஊம் கொட்டி கதையை கேட்டாள். ஆயினும் சபட்நேகரோ தம்முடைய விருத்தாந்தத்தை தாமே கேட்டு ஆச்சரியம் அடைந்தார். அவர் திகைத்து போனார். பாபா சொன்னதோ ஒரு மளிகை கடைக்காரரின் கதை. ஆனால் உண்மையில் அது சபட்நேகரின் கதை. கதையின் நடுவில் இறந்து போன மகனை பற்றிய குறிப்பும் வெளிப்பட்டது. நெருங்கிய உறவினர் ஒருவரால் விவரிக்கப்பட்டது போல் ஜனனத்திலிருந்து மரண பரியந்தம் மகனின் கதை விரிவாக சொல்லப்பட்டது. கதையுடன் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாத ஆடு மேய்க்கும் பெண்ணிடம் கதை சொல்லப்பட்டது. அது ஒரு தகப்பன் மகன் கதை. அனைத்து விஷயங்களும் அவ்விருவர் சம்பந்தமானவையே. ஆகவே அவ்வாறாக தம்முடைய கதையையே சாயியின் திருவாய்மொழியாக கேட்ட சபட்நேகரின் மனம் மிகுந்த வியப்பில் ஆழ்ந்தது. சாயி பாதங்களில் அவருக்கிருந்த பயபக்தி மேலோங்கியது. அனைத்து விவரங்களையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் பாபா அறிந்திருந்ததை சபட்நேகர் மனதால் பாராட்டி போற்றினார். பிரம்மஸ்வரூபமாக இருப்பவருக்கு இவ்வுலகமே குடும்பம். இன்னும் சரியாக கூறுமிடத்து அவரே பூரணமான சிருஷ்டியாவார். இதுவே சாயியின் பரிமாணம். ஒன்றே என்னும் பொருளின் விஸ்தாரமே சாயி பாபா அவதாரம். அவரால் உன்னுடையது என்னுடையது என்று எப்படி பேதப்படுத்தி பார்க்க முடியும்? அவரே இவ்வுலக ரூபத்தில் விருந்திருக்கிறார். பரம புருஷனோடு ஒன்றியிருப்பவரால் எப்படி துவைத பாசை நான் வேறு நீ வேறு என்று பிரித்து பேச முடியும்? காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் என்னும் பேதம் அவருக்கு இல்லை. பரந்த வானத்திற்கு வண்ணம் தீட்ட முடியுமோ? பாபா மகா அந்தர்யானி, பிறர் மனம் அறியும் சக்தி படைத்தவர். ஆகவே அந்த எண்ணம் சபட்நேகரின் மனதில் ஓடிக்கொண்டிருந்த போதே பாபா அவரிடம் என்ன சொன்னார் என்பதை சொல்கிறேன். நற்குணவான்களாகிய நீங்கள் கேட்டும் மகிழுங்கள். சபட்நேகரை விரலால் சுட்டி காட்டிக் கொண்டே பாபா ஆச்சரியம் பொங்கும் குரலில் முழங்கினார். இவர் மகனை நான் கொன்றுவிட்டதாக சொல்கிறார். என் மீது இக்குற்றத்தை சாட்டுகிறார். நான் ஜனங்களின் குழந்தைகளை கொல்பவனாக இருந்தால் இவர் ஏன் மசூதிக்கு வந்து அழுகிறார்? நல்லது, இப்பொழுது நான் இவ்வாறு செய்கிறேன். இவர் புத்திரனை மறுபடியும் இவருடைய வயிற்றில் கொண்டு வருகிறேன். வேறொரு பெண்மணிக்கு இறந்து போன மகன் ராமதாசனை எவ்வாறு திருப்தி அளித்தேனோ அவ்வாறே இவர் மகனையும் இவருடைய வயிற்றில் மறுபடியும் நான் கொண்டு வருகிறேன். இதை கேட்ட சபட்நேகர் பாபாவின் முகத்தையே பார்த்து கொண்டு பெரும் எதிர்பார்ப்புடன் அங்கேயே காத்து கொண்டு நின்றார். பாபா சபட்நேகரின் தலைமையில் கை வைத்து அவருக்கு தைரியம் அளித்தார். பாபா சொன்னார், இந்த பாதங்கள் புராதனமானவை. உம்முடைய கவலைகளெல்லாம் தூக்கி அடிக்கப்பட்டு விட்டன. என்னிடம் பூரணமான நம்பிக்கை வையும். சீக்கிரமே நீர் பேறு பெற்றவர் ஆவீர். பாபாவுக்கு பாதை சேவை செய்து கொண்டே இவ் இனிமையான வசனங்களை கேட்ட சபட்நேகரின் நயனங்கள் கண்ணீரால் நிறைந்தன. பாபாவின் பாதங்களுக்கு அவர் வந்தனம் செய்தார். அஷ்டபாவம் அவரை ஆட்கொண்டது. ஆனந்த கண்ணீர் பொங்கியது. கண்ணீரால் பாபாவின் பாதங்களுக்கு அபிஷேகம் செய்தார். பிரேமையுடன் பாதங்களை துடைத்தார். மறுபடியும் பாபா தம்முடைய கையை சபட்நேகரின் தலைமையில் வைத்து சௌக்கியமாக இரும் என வாழ்த்தினார். பிறகு ஆனந்தம் பொங்கிய மனத்துடன் சபட்நேகர் தாம் தங்கியிருந்த இடத்துக்கு திரும்பினார். நெய்வேத்தியம் தயார் செய்யப்பட்டது. சபட்நேகர் அதை தம் மனைவியின் கையில் கொடுத்தார். பூஜையும் ஆரத்தியும் நடந்து முடிந்தபின் நெய்வேத்திய தட்டை அவர் பாபாவுக்கு முன்னால் வைத்தார். பின்னர் சடங்கு விதிமுறைகளின்படி தட்டை சுற்றி நீர் தெளித்துவிட்டு தட்டை கண்களில் ஒற்றிக்கொண்டார். 5 பிராணன்களுக்கு அர்ப்பணம் செய்தபின்
பாபாவுக்கு நைவேத்திய சமர்ப்பணம் செய்தார். பாபா தினமும் செய்வது போன்று நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக தட்டை தம்முடைய கையால் தொட்டார். இதைக் கண்ட சபட்நேகருக்கு மயிர் கூச்சறிந்தது. பிறகு அங்கே பாபாவின் பாதங்களுக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டிருந்த இதர பக்தர்களின் ஊடே விரைவாக புகுந்து சென்று சபட்நேகர் மறுபடியும் ஒரு நமஸ்காரம் செய்தார். அங்கு ஏற்பட்ட நெருக்கடியால் பக்தர்களில் தலைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. இதை பார்த்த பாபா சபட்நேகருக்கு வழங்கிய சாந்தமான அறிவுரை என்ன என்று கேளுங்கள். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.